ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடர் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடக்க போகுது. இதுக்கு முன்னதாக இப்போதைக்கு இந்தியன் அணி பயிற்சி போட்டியில் ஈடுபட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்தியன் அணியோட பவுலிங் ஆஸ்திரேலியா வீரர்கள் மிக அதிக லெவலில் மிக தரமட்டமாக ஆக்குற அளவுக்கு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான பயிற்சி போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் மழையினால் தடைப்பட்டு இருந்தது. ரெண்டாவது நாளில் தான் இந்தியன் அணி விளையாட்ட தொடங்கினாங்க. 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீரர்கள் யாருமே இன்டர்நேஷனல் அடையாளம் இல்லாத பிளேயர்கள். அதனால குறுகிய ஓவர்களே இவர்களை வீழ்த்திடலாம் சொல்லிட்டு தான் இந்திய வீரர்கள் விளையாட தொடங்கினாங்க. இந்தியன் அணியோட பவுலிங் கிட்டத்தட்ட எடுப்படலன்னே சொல்ல முடியும். எனக்கு அந்த அணியை பொறுத்த வரைக்கும் சாட் 74 ரன்கள், பியான் 62 ரன்கள் அடிச்சிருந்தாரு, ஜாக் கேடர் 38 ரன்களையும், கேப்டன் ஒயிட்மேன் 35 ரன்களை அடிச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து நிக்கல்சன் 56 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஹேட்டையை பொறுத்த வரைக்கும் 69 ரன்கள் இன்னும் களத்தில் இருக்காரு. இதுல குறைவான ஸ்கோர்கள் எடுத்துட்டு மெர்லோ மட்டும் தான் ஷமி பால்ல விக்கெட் ஆயிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து உப்பல் மட்டும் 5 ரன்கள், அஸ்வின் ரன் அவுட்ல வெளியேறி இருந்தாரு. கிட்டத்தட்ட விளையாடின எல்லா பிளேயர்களுமே 30 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் ஸ்கோர் 356க்கு 6 விக்கெட்டுகள் மட்டுமே இருந்திருக்காங்க. இன்னும் 2 ரன்கள் அடிச்சா அவங்களோட ட்ரையல் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அடையாளம் இல்லாத இந்த பிளேயர்களே இந்த அளவுக்கு விளையாடும் போது, அதுவும் இல்லாம இன்டர்நேஷனல் தரத்துல விளையாடுற பிளேயர்கள் அவங்க ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் அவங்க ஒரு கட்டத்துக்கு ஃபார்முக்கு வந்தாங்கன்னாக்கா அது கண்டிப்பா இந்தியன் அணிக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. இந்தியன் அணி இங்கிலாந்துக்கு போகும்போது சூப்பரா எல்லா போட்டிகளுமே 20 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாங்க லாஸ்ட் ரவுண்டை தவிர. பட் இந்த முறை அந்த மாதிரியான ஒரு பவுலிங் இந்தியன் அணி கிட்ட வருமானது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்பி இருக்கு. எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியோட பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் கண்டிப்பா இந்தியன் அணியால வின் பண்ண முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியால பவுலிங்கை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆஸ்திரேலியன் 11 ஆட்டம் எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.